என்னோட பேரு சிவகாமி. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். லேபர் டிபார்ட்மெண்ட் எடுத்தது. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ படிச்சிருக்கேன். பிஇ படிச்சிருக்கீங்க. எத்தனை கேள்விகள் போட்டீங்கக்கா? 151. இது உங்களோட எத்தனாவது முயற்சி? இது வந்து குரூப் 4 வந்து படிச்சு போட்டது அப்படின்னா செகண்ட் அட்டெம்ப்ட். செகண்ட் அட்டெம்ப்ட். ஓகே. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. தமிழ் ஸ்கூல் புக் தான். ஓல்டு புக் அண்ட் நியூ புக் மட்டும் படிச்சேன். சிறப்பு தமிழ் படிச்சேன். ஸ்கூல் புக்ஸ் தாண்டி வேற ஏதாவது சோர்ஸ் படிச்சீங்களா? இல்ல படிக்கல. அப்பவும் படிக்கல. வெப்சைட் அந்த மாதிரி எதுவும் படிச்சீங்களா? கலைச்சொற்கள்லாம் எங்க படிச்சீங்க? ஸ்கூல் பேக் புக்ல அந்த ஹிஸ்டரி, சோசியல் புக்ல, சயின்ஸ் புக்ல பின்னால இருக்கிறது மட்டும். ஓகே. தமிழ்ல எவ்வளவு கேள்விகள் போட்டீங்க? 77. 77. தமிழ் ரொம்ப கடினமாக இருந்ததுல, எப்படி 77 கேள்விகள் போட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? அது கஷ்டமா இருந்துச்சு. பட் நான் அதை ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு ஜிஎஸ் மேக்ஸ் முடிச்சுட்டு லாஸ்டா தமிழ் பார்த்தேன். ஓகே. ஆனா அந்த ப்ரெஷரை அதை கொஞ்சம் இது பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்கக்கா? மேக்ஸ் வந்து ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் வரும்னால நான் அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. ப்ராக்டிஸ் மட்டும் போட்டு பார்த்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் டெய்லி கண்டிப்பாக மேக்ஸ் 1 hour போட்டு பார்த்துருவேன். ஓகேங்க. பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணணும்? அது அனலைஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்டுங்க? பிஒய்க்யூ பார்த்தா தான் கண்டிப்பாக அடுத்து நமக்கு அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் வந்து அங்கே ஒன்று கேட்டிருப்பாங்க ஒரு டேட்டா. அதே டேட்டாவை மாற்றி அடுத்த வருஷம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல படிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து யூடியூப்ல நெட்ல எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் அவைலபிளாக இருக்குது. எடுத்து அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. டெஸ்ட் பேட்ச் போடுறதால என்ன பெனிஃபிட்? அதை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க நீங்க? டெஸ்ட் பேட்ச் போட்டதுக்கு அப்புறம் வந்து இப்போ நமக்கு எவ்வளோ தப்பு இருக்கோ தப்பை தான் பார்ப்பேன். மேக்ஸிமம் கரெக்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்துடும். எவ்வளோ மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோமோ அந்த மிஸ்டேக்ஸை ஃபுல்லாக அன்னைக்கே கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறது நல்லது. அதை அன்னைக்கே நான் பார்த்துருவேன். அன்னைக்குள்ளதை மட்டும். ஓகே. கரெக்ட்ல வந்து எவ்வளோ வந்து நம்ம ப்ரூஃப்ல போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹாலில் வந்து நான் பண்ண மிஸ்டேக்னா சில கொஸ்டின்ஸில் வந்து 2 ஆப்ஷன் வந்து நமக்கு ஒரே மாதிரி ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஆனால் அதில் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதை பார்க்காம போட்டது ஒரு தப்பு. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலே பாதி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக போட்டலாம். கொஞ்சம் எலிமினேஷன் ஃபேக்டர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுச்சு. உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்க. ரிவிஷன் மெத்தட் மேக்ஸிமம் எனக்கு அதை சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன்னா ரிவிஷனில் வந்து அந்த லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மற்றபடி வேற எதுவும் ரிவிஷன் மெத்தட். ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா படிக்கிறப்ப உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும். நான் மேக்ஸிமம் அந்த எக்ஸாம் முன்னால் வரைக்கும் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இருக்கும். நம்மளா செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண வரைக்கும் சரியாகாது. புதுசாக படிக்க வரவங்க குரூப் 4க்கு எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க? சிலபஸ் வைஸ் போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகே. சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு அதுக்கு போக அவுட் சோர்ஸ் புக்ஸ் படிச்சுட்டோம்னா இப்போ ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நம்ம அதுலேருந்தே சோர்ஸ் எடுத்துக்கலாம். உங்களோட மெசேஜ் என்ன ஆஸ்பிரன்ஸ்? கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். அது ஒன்று தான். நான் வந்து 2022 படித்து முடித்தேன். அடுத்த 1 year வந்து நான் எஸ்எஸ்சி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு அது செட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல ஃபீல்டு. அதுக்கப்புறம் தான் நான் டிஎன்பிசி 24 தான் படிக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 158 கொஸ்டின்ஸ் போட்டேன். கிளியர் ஆகலை. இந்த டைம் 151 கிளியர் ஆகிடுச்சு. ஓகே. கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒன்று. ஓகே. ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? ஆமாம். எங்கள் அப்பா தான் அந்த ஃபீல்டு நான் ப்ரைவேட்டாக போகணுன்னு ஆசைப்பட்டேன். அப்பா இல்லை நீ எக்ஸாம்ஸ்க்கே படி, அது உனக்கு என்னைக்குனாலும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் மோட்டிவேஷன். இப்போ வரைக்கும் மற்றவங்க அப்பா கூட இப்போ ஒரு ஹெல்த் கண்டிஷன் வந்துச்சு. அப்போ கூட எல்லாரும் ப்ரைவேட் போகலாம் அப்படின்னாங்க. ஆனால் அப்பா மட்டும் இல்லை வேண்டாம் நீ படி அப்படின்னாங்க. அதனாலே இந்த வாட்டி கிளியர் ஆயிடுச்சு. இந்த மூமெண்ட் எப்படி இருக்குங்க ஆர்டர் வாங்கினது? நல்லா இருக்கு. என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங் அப்பா அம்மாவும் இல்லை பக்கத்தில். அது ஒன்று தான். மற்றபடி நன்றிங்கக்கா. தேங்க்யூ. ஆனால் இதை விட குரூப் 2 குரூப் 1 அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்கு.